திருப்பூரில் வாகன விபத்துகளை குறைக்கும் வகையில் மாநகர காவல்துறையின் சார்பில் 2 புதிய இடங்களில் தானியங்கி சிக்னல் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநகர காவல் துணை ஆணையர்கள் கிரிஷ் யாதவ், சுஜாதா ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர். மேலும் வாகன ஓட்டிகளுக்கு காவல்துறையின் சார்பில் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்த துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் கற்றாபாளையத்தில் அமைந்துள்ள தனியார் பெண்கள் விடுதியில் நேற்று குளிர்சாதன பெட்டி வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 2 பெண்கள் உயிரிழந்த நிலையில் தீ விபத்து நடைபெற்ற இந்த கட்டடத்தை மதுரை மாநகராட்சி உத்தரவிட்டவுடன் இடிக்க தயாராக உள்ளதாக கட்டிடத்தின் உரிமையாளர் தினகரன் பேட்டியளித்துள்ளார். நேற்று இங்கே ஒரு காலங்காத்தால ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஃப்ரிட்ஜ் வெடிச்சு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஏதோ செகண்ட் ஹேண்ட் ஃப்ரிட்ஜ் நம்ம உள்ளுக்குள்ள வச்சு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் 2 பிள்ளைங்க வேற இறந்து போயிட்டாங்க. அது கேள்விப்பட்டு உடனே வந்துட்டோம். என்ன நடவடிக்கை இருக்கு? இப்போ மாநகராட்சி நேற்றே மறுபடியும் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. நோட்டீஸ் கொடுத்து இடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் மாநகராட்சி முறையாக கொடுத்துட்டாங்க. அதை நாங்கள் அந்த நோட்டீஸையும் எல்லாருக்குமே சர்வீஸும் பண்ணிட்டோம். எல்லாருக்கும் தகவலும் சொல்லிவிட்டு ஜாமான்கள்லாம் வெளியே எடுத்துருங்க, மாநகராட்சி இடிக்க வர்றாங்க அப்படின்றது சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ மாநகராட்சி இப்போ வர்றாங்க, அவங்க எங்களுக்கு இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் ஆட்களையும் கூட்டியாந்துட்டோம், இடிக்கிறதுக்கு ஆட்களையும் கூட்டியாந்துட்டோம். சாம்சங் தொழிலாளர்களின் 5ஆம் நாள் போராட்டம் நிகழ்வில் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்த CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன், இன்று நடைபெறும் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் வரும் 16ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணி நடைபெறும் என்றும், மேலும் வரும் 18ஆம் தேதி சென்னையில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும், தொழிற்சங்க பதிவு குறித்து நீதிமன்றத்தையும் நாட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதே நிலை தொடருமானால் இந்த போராட்டத்தை அடுத்தடுத்த பகுதிகளுக்கு நாங்கள் விரிவாக்க வேண்டியிருக்கும். 16ஆம் தேதி ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி எங்களுடைய ஊர்வலம் காஞ்சிபுரம் நகரத்திலே நடைபெறும். 18ஆம் தேதி அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களுடைய CITU, AITUC, தோமுசா, MLF போன்ற 11 மத்திய அமைப்புகள், அந்த அமைப்புகளுடைய ஆதரவு ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடைபெறும். அது ராஜரத்னம் ஸ்டேடியம் அல்லது வள்ளுவர் கோட்டம் எங்கே அனுமதி தருகிறார்களோ அந்த இடத்திலே அந்த போராட்டம் மாலையிலே நடைபெறும். தென்காசி மாவட்டம் நகராட்சிக்குட்பட்ட கொடிமரம் பகுதியில் ஏராளமான அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்கள் அமைந்துள்ளன. இந்த நிலையில் திமுகவினுடைய கொடிக்கம்பம் வைப்பதற்கு 2 வார்டு பொறுப்பாளர்களுக்கு இடையே கொடிமரம் பகுதியில் திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைய உள்ள புதிய நியாய விலை கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார், திமுக தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் வே. ஜெயபாலன் ஆகியோர் தலைமை தாங்கி அடிக்கல் நாட்டினர். இவ்விழாவில் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த நாமூர் சுங்கம் ராமு கலை அறிவியல் கல்லூரி சார்பில் ஓணம் பண்டிகை நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து ஜெண்டை மேளங்கள் முழங்க நடனமாடி சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் உழவர் சந்தை அருகே வணிக வளாகம் கட்டுவதற்காக இடையூறாக உள்ளதாக கூறி நகராட்சி நிர்வாகத்தினர் அங்கிருந்த முனீஸ்வரன் கோவில் மற்றும் அரச மரத்தை அகற்றினர். இதனால் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க போடி TSP பெரியசாமி தலைமையில் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பணிக்கர்குளம் பஞ்சாயத்து நாகலாபுரம் கிராமத்தில் தனியார் சோலார் கம்பெனிகள் ஒரு சில நபர்களிடம் இடங்களை விலைக்கு வாங்கி கொண்டு அருகில் உள்ள தனிநபர் பட்டா இடங்களையும் ஆக்கிரமித்துக் கொண்டு அடியாட்களை வைத்து மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து அருகில் விவசாய நிலம் வைத்துள்ள வடிவம்மாள் என்ற பெண் விஷம் அருந்தி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கோவில்பட்டி நகரமன்ற தலைவர் கருணாநிதி கலந்து கொண்டு 171 மாணவர்களுக்கு மிதிவண்டியை வழங்கினார். வயநாடு நிலச்சரிவு துயரம் எதிரொலியாக ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கேரளா மாநிலத்திற்கு நீலகிரி மலை தோட்ட காய்கறிகளின் ஏற்றுமதி குறைந்துள்ளது. இதனால் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மார்க்கெட்ல கமிஷன் பண்ணி வச்சிருக்கோம். போன வருஷம் கேரளா வியாபாரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுளா இருந்துச்சு ஆர்டர். இந்த வருஷம் எல்லாமே ரொம்ப கம்மிங்க, அதாவது நார்மலா இருக்கிறத விட ரொம்ப கம்மியாயிருச்சு. கேரட்ல போன வாரம் 80 ரூபா இருந்துச்சுங்க, இந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா 40 ரூபா 50 ரூபா ஆயிடுச்சு.
விவசாயிகளுக்கு நல்ல ஏமாற்றம் தாங்க. போன வரை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.